விநாயக பெருமானுடைய திருவருள் கூடினால் முதலில் கிடைப்பது நல்ல வாக்குத்திறன், அப்புறம் நல்ல மனம். இன்னும் கூட ஆழமாக சிந்தித்தீர்கள் என்றால், நம்மில் யாரெல்லாம் மனசை நல்லபடியாக பார்த்து கொள்கிறோமோ அவர்களால் மட்டும்தான் இனிமையாக பேச முடியும். நல்ல மனசுக்காரர்களுடைய வாக்கிலே தான் இனிமை இருக்கும். துஷ்ட மனசுக்காரர்களுடைய வாக்கிலே துஷ்டத்தனம்தான் இருக்கும். நம்முடைய வாக்கினிலே இனிமை வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை நாம் நம்முடைய மனதை சௌகரியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நம்ம மனசில் சௌக்கியம் இல்லை, நம்ம மனசு டிஸ்கம்ஃபர்ட்னு ஆங்கிலத்தில் சொல்கிறானே, மனசு சௌகரியமாக இல்லை. நம்ம எல்லோரும் உடம்பு சௌகரியத்தை தான் எதிர்நோக்குறோம். வெயில் காலமாக இருந்தால் ஏசி போட்டுக்கணும், குளிர்காலமாக இருந்தால் ஹீட்டர் போட்டுக்கணும், வீட்டில் அம்மி அரைக்காமல் மிக்சி வேணும். எங்கள் மனைவியார் ஒரு இந்த கிரைண்டர் வந்தது இல்லையா, கிரைண்டர் முதல்ல வந்தது, பெருசாக இருக்கும். அந்த குழவி கல் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும், டடங் 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 டடங்னு ஆடும், ரொம்ப ஹெவியாக இருக்கும். அந்த குழவி கல்லை தூக்கி கழுவுறதே கஷ்டம். அவ்வளவு பெண்களுடைய பலத்தை சோதிக்கிறதுக்காகவே அவ்வளவு பெரிய குழவிக்கல் போட்டான். அதை வாங்கி கொடுங்கன்னா, எத்தனை நாள் தான் நான் உரல்லையே ஆட்டுறது அப்படின்னா, சரி நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் சம்சாரத்துக்காகத்தானே. சம்சாரத்தை சம்பாதித்தது தப்பே ஒழிய, சம்பாதிக்கிறதெல்லாம் சம்சாரத்துக்கு தானே அப்படின்னு அதை வாங்கி கொடுத்துட்டேன். ஒரு 2 வருஷம் கழித்து மனுஷன் என்ன பண்ணால், அறிவை உபயோகப்படுத்தி குழவிக்கல்லை சின்னதாக்கி அந்த கிரைண்டரையும் சின்னதாக்கி அப்படியே கவுக்குற மாதிரி, அதாவது வலிச்சு எடுக்காமல், அதுக்கு என்ன சொன்னாங்க, டில்ட்டிங் கிரைண்டர் அப்படின்னா. டில்ட்டிங் கிரைண்டர் அப்படின்னா அதாவது அது அந்த குழவிகளெல்லாம் எடுத்து கழுவுறதெல்லாம் கஷ்டமாமா. அந்த மாவுலாம் பயங்கர கடினமாக இருக்கும் இல்லையா, அதனால அதை வந்து வலிச்சு எடுக்கிறது கஷ்டமாமா. அதனால அதுக்கு அப்படியே கவுத்தா அதனால அதையும் வாங்கி கொடுத்தேன். பாருங்க, அப்படியே கவுத்தா கிரைண்டர் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு பேர் டில்ட்டிங் கிரைண்டர்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று மாடல் வந்தது. அது என்னதுமா, என்னப்பா, டேபிள் டாப் அப்படின்னு ஏதோ ஒன்று வந்தது. அது வாங்கணும். இப்போ பெரியோர்களே, அம்மாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அருமை ஆன்மீக பெருமக்களே, எங்கள் வீட்டில் 3 கிரைண்டர் இருக்குது. தினம் சாயங்காலம் கோயிலுக்கு வரையில் 15 ரூபாய்க்கு மாவு கடையில் வாங்கிட்டு வரேன். அது அப்படியே 3 இருக்குது சார், வாங்கிட்டு வந்துருங்கன்னா வாங்கிட்டு வந்துடும். இதெல்லாம் எது அப்படின்னு சொன்னால், இந்த உடம்பை சௌகரியமாக வச்சுக்கணும். இந்த உடம்பை சௌகரியமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோமே ஒழிய, மனசை சௌகரியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்கிறோம்? மனசை எப்படி சௌகரியமாக வச்சுக்கலாம்? நல்ல இலக்கியங்களை வாசிப்பது, இது மாதிரி நல்ல கூட்டங்களை வந்து கேட்பது, நல்ல ஆன்மீக பெருமக்களோடு கலந்துரையாடுவது. சத் சங்கம் நம்ம பாருங்க, நம்ம இந்து மதத்தில் சத் சங்கம் அப்படின்னா, சத் சங்கம்னா என்ன? நல்லாரோடு இணங்கி இருப்பது. ஔவையார் பாணியில் சொன்னால் சத் சங்கத்துக்கு என்ன டெஃபினிஷன்? நல்லாரோடு இணங்கி இருப்பது. நல்லாராக இருக்கக்கூடிய சபையில் நல்ல வார்த்தை தானே வரும், மோசமான வார்த்தை வராது இல்லையா? அப்போ சத் சங்கத்தினுடைய நோக்கமே இனிமையான வார்த்தைகள் தான். அப்போ அந்த சத் சங்கத்துக்கு போகிறது, நல்ல திருக்கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது, நல்ல நண்பர்களோடு நல்ல திரைப்படங்களை பார்ப்பது, நல்ல திரைப்படங்கள் பார்ப்பது, இதெல்லாம் மனசை சௌகரியமாக வச்சுக்கிறதுக்கு, மனசை சௌக்கியமாக வச்சுக்கிறதுக்கு. நம்ம உடம்பு சௌக்கியமாக வச்சுக்கணும், உடம்பு சௌகரியமாக வச்சுக்கணும், காரில் போகணும், ஏசி போட்டுக்கணும், மனசு சௌகரியமாக வச்சுக்கணும்ல. நம்மள எத்தனை பேர் அதுக்கு முயற்சி பண்ணுறோம்? இன்றைக்கி செய்தியாக எழுதி வச்சுக்கோங்க, மனம் சௌக்கியம் இருந்தால்தான், மனம் சௌகரியமாக இருந்தால்தான் நல்ல இனிமையான வார்த்தைகளை பேச முடியும். என் மனசுக்குள்ளே அசௌகரியம் இருந்ததுன்னா, என் மனசுக்குள்ளே சௌக்கியம் இல்லைன்னா, யாராவது வந்து அண்ணே வணக்கம், வணக்கம் தானேயா சொன்னேன்,
உன்ட்ட கேட்டனா வணக்கம் கேட்டனா போடா, நானே பொசுங்கி போய் கிடக்குறேன், அவன் அப்போவாது போய் தொலைகிறானா? என்னண்ணே உங்களுக்கு என்னண்ணே அவ்வளோ கஷ்டம்? செத்து போடா. ஏன் அந்த வார்த்தைகள் அசிங்கமாக துஷ்டத்தனமாக வருதுன்னா, என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு துன்பம் என்னை போட்டு குடையுது, என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வேதனை கிடந்து என்னை குடையுது, மனம் அசௌகரியமாக இருக்குது. எங்கள் ரசிக பெருமக்கள்லாம் எங்களை என்ன பாடுபடுத்துவான் தெரியுமா? ஒரு தடவை சென்னைக்கு ட்ரெயினில் போயிட்டுருக்கேன் சார், ராத்திரி 2 மணிக்கு டாய்லெட்டுக்கு போயிட்டு யூரினேட் பண்ணிவிட்டு சிறுநீர் கழிச்சிட்டு வெளியே வர்றேன். அவன் சிறுநீர் கழிக்கிறதுக்கு வந்தவன், நான் வெளியே வந்தோடனே என்னை பார்த்து, சார் என்ன சார் இங்கேருந்து வர்றீங்க? சிறுநீர் போயிட்டு வர்ற இவனை என்ன பண்ணுறது? இப்போது ஏதோ நான் ஜெயிலிருந்து வர்ற மாதிரி, என்ன சார் இங்கேருந்து வர்றீங்க? நான் ஒருத்தன். இன்னொருத்தன் தென்காசியில் ட்ரெயின் ஏறி ராஜபாளையத்தில் நல்லா தூங்கிட்டேன். மதுரையில் ஒருத்தன் என் கம்பார்ட்மெண்ட்டில் ஏசி கோச்சில் ஏறி நான் இப்படி கை இப்படி வச்சு தூங்கிட்டு இருக்கேன், அப்படியே என்னை பார்த்துருக்கான். நல்லா தூங்கிட்டு இருக்கேன் ஐயா, ஆழமாக தூங்கிட்டேன். அப்படியே உன்னிப்பாக பார்த்துட்டு சார் சார் உசுப்பிட்டான். நான் உங்கள் பேச்சுன்னா எனக்கு அப்படி பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் தூங்க சார், சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ், தூங்குங்கன்னா அவன் 2 நிமிஷத்தில் தூங்கிட்டான், நான் 2 மணி நேரமாக தூங்கலிங்க. இவனையெல்லாம் சகிச்சுக்கணும்னா ஒரே வழி, என் மனசை சௌக்கியமாக வச்சுக்கிறது தான், மனசை சௌகரியமாக வச்சுக்கிறேன். இல்லைன்னா அவன்கிட்ட சண்டைக்கு போயிடுவேன். ஒன்று சொல்கிறேன், எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு கலைஞர்களுக்கெல்லாம் ரசிக பெருமக்களோடு சண்டை போட்டுட்டோன்னு வைங்க, அவ்வளோதான், நம்ம மார்க்கெட்டையே குலைச்சிருவான். அப்போ மனம் சௌகரியமாக இருந்தால் வாக்கினிலே இனிமை வரும், அவ்வளோதான். எனக்கு ரொம்ப நேற்றைக்கு கண்ணதாசனுடைய பாடலிருந்து அந்த வரியை எடுத்தோம், மனசை பார்த்துக்க நல்லபடி. இன்றைக்கி பாரதியாருடைய பாடலிருந்து இந்த வரியை எடுத்திருக்கோம். உங்களுக்கு அந்த வரி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். இதுதான் 4 வரி. இதில் 2வது வரி தான் வாக்கினிலே இனிமை வேண்டும். முதல்ல அவர் எதை சொல்கிறாரு? மனதில் உறுதி வேண்டும். எனக்கு பாரதியாரை ஏன் பிடிக்கும் தெரியுமா? அவன் ஒருத்தந்தான் அத்தனை அசௌகரியங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு மனசை சௌகரியமாக வச்சுக்கிட்ட ஒரே கவிஞன் பாரதி தான். அத்தனை அசௌகரியங்கள், சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது சார். என்னமோ அவனுக்கு வாட்ச பஞ்சாதி நல்ல பஞ்சாதியாக வாய்ச்சதுனால, செல்லம்மா பாரதி வாய்ச்சதுனால அவன் கதை ஓடிச்சு. இல்லைன்னா பாரதி கதை கந்தலாக இருக்கும். அந்த அம்மா பொண்ணு போல் இருந்ததுனால சரியாக போயிடுது. அத்தனை சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் ஷண்டிங் அடிக்கிறாங்க. இங்கே இருந்தால் பிரிட்டிஷ் போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ணிவிடுவான்னு சொல்லி புதுச்சேரிக்கு போய் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறான். நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது. அவன் ஜாதிக்காரனே அவனை விலைக்கு வைக்கிறான். ஏன்னா அவன் புரட்சிகரமாக சிந்திக்கிறான். கழுதையை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அக்ரஹாரத்துக்குள்ளே வர்றான். பாப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சேன்னு பாட்டு பாடுறான். விடுவானா? பாப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே. இங்கே பாருங்க, அவன் பிராமணர்களுக்கு விரோதமாக அந்த பாடலை பாடவில்லை. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. தயவு செய்து பாரதியாரை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சேன்னு பாடின பாரதி தான் ஜாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேன்னு பாடினவன். அதில் அவன் ஜாதியம் பேசலை. நான் பார்ப்பன ஜாதி, நான் உயர்ந்த ஜாதி, அதனால் நீ என்னை ஐயர்னு தான் கூப்பிடணும்னு சொல்கிற மனோபாவம் இருக்குது பாருங்கள், மனநிலை. அந்த மனநிலையை தான் அவன் கொஸ்டின் பண்ணுறான். பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சேன்னு விட்டு வைப்பானா?
ஜாதி பிரஷ்டம் பண்ணுவான். இவ்வளவு அசௌகரியங்களுக்கு மத்தியில் பாரதியார் வாழ்கிறார். ஆனால் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் இனிமையான வார்த்தைகள். இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவான்னு பாடுறாயா. முடியுமா? நம்மளால் கற்பனை பண்ண முடியுமா? இன்பங்களே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா நன்றி சொல்கிறான். இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை திண்ணமுறை வளர்த்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். யார் பாடுறா? இன்பம்னா என்னன்னே தெரியாத பாரதி, துன்பங்களுக்கு மத்தியில் உழன்று கொண்டிருந்த பாரதி சொல்கிறார் தின்று விளையாடி. எதுக்கு வழி இல்லை அவனுக்கு, ஆனால் அவன் சொல்கிறான் கவிதையில், தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். இருந்து வாழ்வீருக்கு கவிதைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இறந்த பிறகும் இருப்பாயின்னு அர்த்தம். இருந்து இப்போ நாம் எல்லாம் இருந்து வாழ்வீர் கிடையாது. அவன் நகுலன்னு ஒரு புது கவிஞர் தான் எழுதினார், அருமையாக எழுதினார். இருப்பதற்காகத்தான் வருகிறோம் ஆனால் இல்லாமல் போகிறோம்னார். நமக்கு இறந்தாச்சுன்னா நம்மளை யாருமே நினைக்க போகிறதில்ல. பேரினை மாற்றி பிணமென்று பெயரிட்டு சூரையம் காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு, பேரினை மாற்றி ஊரலாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரினை மாற்றி பிணமென்று பெயரிட்டு சூரையம் காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. இவ்வளோதான் வாழ்க்கை. நம்ம போயிட்டோம், இறந்துட்டோம், மூச்சு நின்று போச்சு அப்படின்னா பாடி. எம் ராமச்சந்திரன் எம்ஏ எம்ஃபில் பழனியப்பா ஐயாட்ட நல்ல பேர் வாங்கின பேச்சாளர். மார்கழி பெருவிழாவில் பேசுவாரே அந்த பேச்சாளரை எப்போ எடுக்க போறீங்கன்னு கேட்க மாட்டான். அப்படியாகம்மா சார் எப்போ பாடியை டிஸ்போஸ் பண்ணுறீங்க? அது டிஸ்போஸ் எதையா டிஸ்போஸ் பண்ணுவோம்? குப்பையைத்தான் டிஸ்போஸ் பண்ணுவோம். ஆங்கிலம் அறிந்தவர்களுக்கு தெரியும், குப்பையைத்தான் டிஸ்போஸ் பண்ணுவோம். எப்போ பாடியை டிஸ்போஸ் பண்ண போகிறீங்க? அந்த குளத்தங்கரையிலே ஆத்தங்கரையில் தண்ணியில் முங்கி எழுந்திருச்சானா நம்ம நினைப்பு போச்சு. அதோட நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. அவ்வளோதான் உலகம் நம்மளை நினைவில் வச்சுக்க போகிறது. பாரதி சொல்கிறான், தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். மறைமலையடிகள் மரணமிலா பெருவாழ்வுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த டைட்டில் அவருக்கு எங்கே கிடைச்சது? வள்ளலார் சாமிகிட்ட இருந்து கிடைச்சது. மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். அந்த மரணமிலா பெருவாழ்வு கிடைக்கணும்னா அதுக்கு அடிப்படை மனசௌகரியம். மனசௌகரியம் மனசௌகரியம் இருந்தால் வாக்கினில் இனிமை, வாக்கினில் இனிமை இருந்தால் உலகத்தில் நல்ல பெயர், உலகத்தில் புகழ். புகழ் பெற்ற எந்த மனிதனுக்கும் மரணம் கிடையாது. இதான் அந்த லாஜிக், தர்க்கம். அதனால தான் எனக்கு பாரதியாரை ரொம்ப பிடிக்கும். அசௌகரியங்களுக்கு மத்தியில் மனசை சௌகரியமாக வச்சுக்கிட்டு அழகழகான கவிதைகளை முத்து முத்தாக கொடுத்த ஒரே கவிஞன் மகாகவி பாரதி. அவன் எழுதின வரி தான் இது. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். கடைசி வரியை மட்டும் எடுத்துக்குங்க. நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் என்ன ஆசை? இப்போ ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, காதலிக்கிறான், தினம் சந்திக்கிறான். அவன் மனசுக்குள்ளே என்ன தோணும்? எப்படியாவது இவளை நம்ம மனைவி ஆக்கிக்கணும், அப்படி தானே தோணும். நெருங்கின பொருள் கைப்பட வேணும். சினிமாவில் காட்டுற காதல்லாம் காதலே கிடையாது. அதை பார்த்துட்டு எங்கள் பயலுவோ அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு கவிதையெல்லாம் எழுதி ஆண்டு மலரில் போடுன்னு கொண்டாந்து கொடுக்குறான். எங்கள் மாணவர்களிடம் தமிழ் கவிதைகள் வரவேற்கப்படுகின்றனன்னு நோட்டீஸ் அனுப்பிச்சோம்னா 15 பையன் கவிதை கொண்டாந்தா 15 காதல் கவிதையாக தான் இருக்குது. ஒரு பையன் கூட சமூக உணர்வை எழுத மாட்டேங்கிறான். அவனுக்கு சமூக உணர்வே இல்லை. இன்றைக்கி எல்லாம் காதல் கவிதை தான். ஒருத்தன் எழுதி கொண்டாந்துருக்கான்,
மார்கழி மாதம் எல்லா வீட்டு வாசல்களிலும் கோலம் போட்டு பூ வைப்பார்கள். அது என்ன இந்த வீட்டு வாசலில் மட்டும் பூவே கோலம் போடுகிறது? செத்து சுண்ணாம்பா போயிட்டேனா? எப்படி அவன் கவிதை எழுதியிருக்கான் பாருங்க. எல்லா வீட்டு வாசல்களிலும் கோலம் போட்டு பூ வைப்பார்கள். அது என்ன ஆச்சரியம், இந்த வீட்டில் மட்டும் பூவே கோலம் போடுகிறது. பொங்கல் அன்னைக்கு அவன் அத்தை மக கரும்பு தின்னுக்கிட்டு இருக்காளாம். ஒருத்தன் எழுதி கொண்டாந்துருக்கான். அவன் அத்தை மக ஒருத்தி வந்திருக்கா, பொங்கல் அன்னைக்கு வந்துட்டாள் ஐயா. இவன் பொங்கணுங்கிறதுக்காகவே அவன் வந்திருக்கிறா. வந்துட்டான். இவன் எழுதுனான், இது என்ன கரும்பே கரும்பு திங்கிறது. இவெல்லாம் உருப்படுவான்னு நினைக்கிறீங்களா? இது என்ன கரும்பே கரும்பு திங்கிறது அப்படிங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன், அடியே பரிமளா, பேர்லாம் சொல்லி, உன்னிடம் நான் என்ன சொன்னேன்? உன்னை காதலிப்பதாகத்தானே சொன்னேன். அதற்காக ஏனடி காலில் கிடந்ததை எடுத்து காண்பித்தாய்? செருப்பை கழட்டி காமிச்சிருக்கா. இவன் போய் ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கா. சொன்ன உடனே செருப்பை கழட்டி, அதுக்கு கவிதை எழுதியிருக்கான். ஐயா, கண்ணே பரிமளா, உன்னிடத்தில் நான் என்ன அடி சொன்னேன்? உன்னை காதலிப்பதாகத்தானே சொன்னேன். அதற்காக ஏனடி காலில் கிடந்ததை எடுத்து காண்பித்தாய்? ஓஹோ, செருப்பும் காதலின் சின்னம் தானே. எங்கேயாவது இப்படி கவிதை கேட்டிருக்கீங்களா? செருப்பை காதல் சின்னம்னு எவனாவது இதுவரைக்கும் எந்த கவிஞனாவது சொல்லியிருக்கானா? அன்னப்பச்சியை சொல்லியிருக்கான், ரோஜா பூவை சொல்லியிருக்கான், தாமரைப்பூவை சொல்லியிருக்கான், நிலவை சொல்லியிருக்கான். செருப்பும் காதலின் சின்னம் தானே. அடுத்து எழுதுனான் பாருங்க, என் பையன் என்கிட்ட படித்த பையன்ல, என்கிட்ட படித்த பையன்ல. அப்புறம் அவன் எப்படி எழுதுவான்? செருப்பும் காதலின் சின்னம் தானே, ஒன்றை பிரிந்தால் இன்னொன்று வாழ முடியாதல்லவா. வலது கால் செருப்பு போச்சுன்னா இடது கால் செருப்பை மட்டும் என்ன பண்ணுறது? பெரியார் தான் சொல்லுவாராம், பெரியார் ராமசாமி சொல்லுவாராம், அப்பா செருப்பு எறிகிறவன்லாம் ஒரு செருப்பு எறியாதியப்பா, எறிகிறவன் ஜோடி ஜோடியாக எரி, அப்போ தான் நான் ஏதாவது ஒரு அதை வச்சு காசு பண்ணலாம் பாரான். ஒத்த செருப்பை தூக்கி எறிஞ்சானா வலது கால் செருப்பா சேர்த்து வச்சு என்ன ஒன்று? அவர் அந்த 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 அவர் 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 அந்த அவஸ்தைக்கு மத்தியிலையும் அவர் மனசை சௌகரியமாக வச்சுருக்கார் பாருங்க. அதெல்லாம் சிந்திக்கணும் சார். பெரியவங்க பெரியவங்க நாஸ்திகம் பேசுகிறவங்களாம் அயோக்கியர்கள் இல்லைங்க. அவங்களுடைய நோக்கமும் சமூகம் தானே. ஆஸ்திகம் ஒரு பக்கம் சமூகத்தை கன்சிடர் பண்ணுறது, சமூகத்தை கருதி வாழ்கிறது என்றால், நாஸ்திகம் ஒரு பக்கம் சமூகத்தை கருதி, ஆஸ்திகத்தையும் நாஸ்திகத்தையும் வைத்துக்கொண்டு வயிறு வளர்ப்பது தான் தப்பு. காதலிக்கிற பையன் என்ன நினைப்பான்? இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான். ஒரு இன்டர்வியூக்கு போகிற பையன் என்ன நினச்சிக்கிட்டே போவான்? இந்த வேலை நமக்கு கிடைக்கணும்னு நினைப்பான். அப்படி தானே? ஒரு இன்டர்வியூக்கு போகிற பையன் இந்த வேலை எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னா போவான். நல்ல கேள்வி கேட்கணும், நான் பதில் சொல்லணும். அதில் கேட்பான் சில சமயம், எஸ் டேக் யுவர் சீட், உட்காந்துருவோம். 3 பேர் உட்காந்துருப்போம். வாட் இஸ் யுவர் நேம் அப்படிம்பா. அப்ளிகேஷனை முன்னாடி வச்சுருப்பான். அப்ளிகேஷனில் முதல் காலமே என்னது? நேம், எம் ராமச்சந்திரன் அப்படின்னு எழுதியிருக்கோம். இவன் இன்டர்வியூ பண்ணுற முதல் கேள்வி, வாட் இஸ் யுவர் நேம். அவன் என்ன பதில் சொல்கிறது? மை நேம் இஸ் ரிட்டன் இன் த அப்ளிகேஷன் சொல்கிறது. அப்படி சொன்னால் வேலை கிடைக்குமா? ஆனால் அவன் சொல்கிறது ரைட்டா தப்பா? என் பேர் அப்ளிகேஷனில் எழுதியிருக்கியான்னு சொன்னால் தப்பா ரைட்டா? ரைட்டு. ஆனால் இன்டர்வியூவில் சொன்னால் தப்பு. ஆன்சர் ரைட்டு, ஆனால் இன்டர்வியூவில் சொன்னால் தப்பு. இன்டர்வியூவில், சார் மை நேம் இஸ் எம் ராமச்சந்திரன் சார், வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எம் சார், மை டேடிஸ் நேம் இஸ் முருகேசன் சார், ஸோ ஐ ஆம் எம் ராமச்சந்திரன் சார். ஓ இட்ஸ் குட். நீங்கள் வர்ற வழியில் படிக்கட்டில் ஏறித்தானே வந்தீங்க? ஆமாம் சார். எத்தனை படிக்கட்டுன்னு சொல்ல முடியுமா? உனக்கு லூஸ் ஆயா? இன்டர்வியூக்கு வர்ற அவசரத்தில் வேக வேகமாக ஏறி வருவேன்னா படிக்கட்டை எண்ணிக்கிட்டு இருப்பேனா? லூஸு மாதிரி கேட்குற? அப்படியா கேட்குறது? சும்மா குத்து மதிப்பாக 35 படிக்கட்டுன்னு அடிக்கணும். அவன் அதைத்தாங்க சோதிக்கிறான். எடக்கு மடக்காக கேட்டாலும் கோபப்படாமல் பதில் சொல்கிறானாங்கிறத தான் அவன் சோதிக்கிறான். இன்டர்வியூக்கு போகிற பையனுக்கு என்ன தோணும்? இந்த வேலை கிடைக்கணும்னு தோணும்.
வேலை கிடைச்ச பையனுக்கு என்ன தோணும்? நல்ல சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு தோணும். நல்ல சம்பளம் கிடைக்கிற பையனுக்கு என்ன தோணும்? பையனுக்கோ பொண்ணுக்கோ வருஷம் இன்க்ரீ. அப்போ நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது தான் நமக்கு திருப்தி. நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். இந்த நெருங்கின பொருள் கைப்படுவதற்கு 3 முக்கியமான தேவைகள் வேணும்னா பாரதி. நம்ம நினைச்சபடி நடக்கணும்னா 3 முக்கியமானது தேவை. என்னது? நம்பர் 1, மனதில் உறுதி வேணும். ஸ்ட்ராங் மைண்டு. மனதில் உறுதி வேண்டும், ஸ்ட்ராங் மைண்ட். வாக்கினிலே இனிமை வேண்டும், ஸ்வீட் வேர்ட்ஸ். நினைவு நல்லது வேண்டும், நோபல் தாட்ஸ். நல்ல அழுத்தமான திடகாத்திரமான மனசு, இனிமையான வாக்கு, உன்னதமான சிந்தனைகள். இந்த 3 இருந்தால் நெருங்கின பொருள் கைப்படும். அதான் அர்த்தம். நம்ம நினைச்சபடி நடக்கணும்னா, நம்ம கைக்கு எட்டினதெல்லாம் வாய்க்கும் எட்டணும்னா, அதுக்கு அடிப்படையான 3 ரிக்குவயர்மெண்ட்ஸ், 3 தேவைகளில் ஒன்று வாக்கினிலே இனிமை வேண்டும். இந்த வாக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வாக்கு அப்படின்னா தமிழில் ஒரே சொல்லுக்கு பல அர்த்தங்கள் வரும். வாக்கு. அரசியல்வாதி கேட்குறான்ல, மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள், அருவாமனை சின்னத்திலேயே போடுமாறு கேட்டு. ஒரு எங்கள் ஊரில் ஒரு எலெக்ஷனில் முன்னாடி 30-40 சுயேட்சைக்கெலாம் 30-40 சின்னம் கொடுப்பாங்க. அது முன்னாடி நான் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கையில் என்னையெல்லாம் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ப்ரிசைடிங் ஆஃபீஸராக போட்டுருவான். ப்ரிசைடிங் ஆஃபீஸர்னால் எங்களுக்கு ஷூட்டிங், போலீஸ்காரனை விட்டு சுடு அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் அதிகாரம் உண்டு. நான் போயிட்டேன், முந்தின நாள் ராத்திரியே வந்துடணும்னு கலெக்டர் சொல்லிவிடுவார். முந்தின நாள் ராத்திரியே போயிடுவோம். எலெக்ஷன் பூத்து பார்த்திங்கன்னா ஒரு பாடாவதி பள்ளிக்கூடத்தில் வச்சுருப்பாங்க. ஜனநாயக செழுமையை காட்டுறதுக்காக பாடாவதி பள்ளிக்கூடத்தில் வச்சுருப்பாங்க. கூரையெல்லாம் ஒளிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் 2 பேர் நிற்பாங்க, எங்களுக்கு செக்யூரிட்டி. அவங்க கையில் நல்ல பெரிய கம்பு வச்சுருப்பாங்க. எதுக்கு? அவங்க தடுமாறி விழுந்துடாமல் ஊனிக்கிறதுக்கு. அவங்க தான் நமக்கு செக்யூரிட்டி. எக்ஸ் சர்வீஸ் மேன், பழைய இராணுவ வீரர்களை நிறுத்தியிருப்பாங்க. சின்னம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் இந்த இப்படி குத்துறது. இப்போ இவிஎம் கிடையாது, இப்போ தானே இவிஎம். இவிஎம்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான், மாப்பிள்ள ஏடிஎம்முக்கு இவிஎம்முக்கு என்னடா வித்தியாசம்னா, ஏடிஎம் தெரியுதுல, இந்த கார்டு போட்டு பணம் எடுக்கிறோம்ல அது, ஏடிஎம்முக்கும் இவிஎம்முக்கும் என்னடா வித்தியாசம்னா, எனக்கு தெரியலையே மாப்பிள்ளன்னு. அவன் சொன்னான், பட்டனை தட்டின பிறகு பணம் வந்ததுன்னா அது ஏடிஎம், பணம் வந்த பிறகு பட்டனை தட்டினோம்னா அது இவிஎம்னா. எப்படி? பணம் வந்த பிறகு பட்டனை தட்டினோம்னா அதுக்கு பேர் இவிஎம் தான். அந்த இவிஎம்லாம் இப்போ கிடையாது. பெரிய பத்தமட பாய் மாதிரி ஓட்டிங் அந்த வாக்கு சீட்டு இருக்கும். நான் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் உட்காந்துருக்கேன். ஒரு 85 வயசு பாட்டி வந்தா, சின்ன குக்கிராமத்தில் ஒரு பாட்டி வந்தா. போலிங் ஆஃபீஸர் நம்பர் 1 அவர் இந்த மை வைப்பார். அப்புறம் பார்த்தா போலிங் ஆஃபீஸர் நம்பர் 2 ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருப்பார், ஓட்டர்ஸ் லிஸ்ட். அவர் கேட்குறாரு, பாட்டி உன் பேர் என்ன அப்படிங்கிறார். அந்த வாக்கினிலே இனிமேல் அன்னைக்கு தான் எனக்கு பாட்டி விளக்கம் சொன்னான். பாட்டி உன் பேர் என்ன? அந்த பாட்டி சொல்கிறா, கிராமத்து பாட்டி, நீ கையில் வச்சுருக்கையிலப்பா பேப்பரு, அதில் இருக்கும் பாரு. உண்மை தானது பாட்டி, இதில் இருக்கும் பாட்டி, நீ சொன்னால் தானே எங்கே இருக்குன்னு பார்க்க முடியும். நான் சொன்னா தான் பார்ப்பேனா, நீ என்ன ஆஃபீஸரு, நீயா கண்டுபிடிக்க வேண்டாம். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உஷ்ணம் ஏறுது. யாருக்கு? போலிங் ஆஃபீஸர் நம்பர் 2க்கு ஷுங்கிறான். அப்போ நான் தான் பக்கத்தில் போய், வாக்கினிலே இனிமை வேண்டும், கிளவிய கோவப்பட்டு கத்திராதடா, சிக்கலாயிரும்டா. சரி சார், சரி சார், மேனேஜ் பண்ணுறேன் சார்
சரி உன் வீட்டுக்காரர் பேரையாவது சொல்லு. சே, நல்ல பொம்பளை வீட்டுக்காரர் பேரை சொல்லுவாரா? அடுத்தாப்பில் நிற்கிற அவள் பக்கத்து தெருக்காரன், அடுத்தாப்பில் வரிசையில் வெளியில் நிற்கிறவன் பக்கத்து தெருக்காரன், அவன் அங்கேருந்து வாசல்லேருந்து, சார் அவங்க வீட்டுக்காரர் பேர் பிச்சைமூர்த்தி சார். அம்மா உன் வீட்டுக்காரர் பிச்சைமூர்த்தியா? ஆமாம், எங்கள் ஊரில் அந்த நாயை அப்படி தான் கூப்பிடுவாங்கன்னு. புருஷன் பேரை சொல்ல மாட்டாளா? புருஷன் பேரை பிச்சைமூர்த்தின்னு சொல்ல மாட்டாளாம்மா. பிச்சைமூர்த்தி அவன் புருஷன் பேர் தான். ஆமாம், அந்த நாயை அப்படி தான் கூப்பிடுவாங்க அப்படின்னா, கடைசி ஓட்டுச்சீட்டை எப்படியோ பார்த்து கண்டுபிடிச்சி உன் பேர் காளியம்மாவா ஆமான்னு கண்டுபிடிச்சி ஓட்டுச்சீட்டை கொடுத்தா அந்த கான்ஃபிடென்ஷியல் பூத் அந்த மறைப்புக்குள்ளே போய் நின்றுட்டு வரமாட்டேங்கிறாயா. 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, வெளியே வர மாட்டேங்கிறா. என் போலிங் ஆஃபீஸர்ஸ்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, சார் ஏதோ டெமோக்ராட்டிக் டெத்து நடந்துட்ட மாதிரி இருக்குது சார், உள்ளுக்கே போய் ஓட்டுச்சீட்லேயே மண்டையை போட்டாலோ என்னளவோ தெரியலையே சார், எட்டி பாருங்கன்னா. மற்றவங்களாம் எட்டி பார்க்கக்கூடாது, நான் தான் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தான் எட்டி பார்க்கலாம். அப்படி எட்டி பார்த்தா அந்த பாய் மாதிரி இருக்கிற ஓட்டுச்சீட்டை விரித்து வச்சுக்கிட்டு அப்படி சீலை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாயா. நான் மெதுவா, பாட்டி குத்திட்டியா குத்திட்டியா, நிறைய க்யூ நிற்கிது பாட்டி, சீக்கிரம் வா, குத்திட்டியா அப்படின்னு திரும்பி, ஏன் வேன்னு கத்துற, யார் என்ன ஏன் வேன்னு கத்துற, 35 சின்ன இருக்குது, 34 குத்தி இருக்கேன், இன்னொன்று குத்தணும்லன்னா. ஓட்டு போட்டா இல்லை போடாட்டி இல்லை. அந்த சீட்டுக்கு பேர் என்ன? அந்த சீட்டுக்கு பேர் என்ன? வாக்குச்சீட்டு. அது வேற வாக்கு. எனக்கே வாக்களியுங்கள்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பாட்டி கேட்டா, அவனை கண்ணாடி போட்டு இப்படி பார்த்துட்டு, எனக்கே ஓட்டு போடு பாட்டி, எனக்கே வாக்களிக்கணும் பாட்டு அப்படி பார்த்துட்டு அவர் வாக்கியம் சொன்னா, ஏப்பா கை கால் நல்லா தானப்பா இருக்குது, உழைச்சி சாப்பிட்லாம்ல. எவ்வளோ பெரிய தத்துவம் சார், எவ்வளவு பெரிய ஜனநாயக தத்துவத்தை ஒரு கிளவி, படிப்பறிவு இல்லாத கிளவி அப்படி போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகிற. கை கால் நல்லா தானடா இருக்குது, உழைச்சி சாப்பிட்லாம்னா என்ன அர்த்தம்? வாக்குச்சீட்டை வாங்கிக்கிட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு எம்பியா எம்எல்ஏயா போகிற எவனும் உழைக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அதான் கிளவி சொல்கிறான். அது ஒரு வாக்கு. இன்னொன்று, நான் வாக்கு கொடுத்துட்டேன், அப்பா சொல்கிறார், நான் வாக்கு கொடுத்துட்டேன், என் தங்கச்சி பொண்ணை தான் நீ கட்டிக்கணும். அவன் மவன், யாரை கேட்டு வாக்கு கொடுத்தீங்க? உன்னை கேட்கணும்னு அவசியம் இல்லை. உன்னை அவன், உங்கள் தங்கச்சி பொண்ணை கட்டணும்னு எனக்கும் அவசியம் இல்லை. அப்போ வீட்டை விட்டு வெளியே போ. உன்னை அவன் சொத்தை எழுதி கொடு, எல்லாம் நான் சம்பாதிச்சது. இவர், நான் வாக்கு கொடுத்துட்டேன், அது ஒரு வாக்கு. அதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வராது. இது என்னன்னா, நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற போது, அர்த்தமில்லாத வார்த்தைகளை நிறைய நேரம் பேசுகிறோம், அது ஞாபகம் வச்சுங்க, அது வாக்காகாது. நாம் அர்த்தமில்லாமல் பேசுகிற வார்த்தைகள் வாக்கு ஆகாது. எப்பொழுது நம்முடைய வார்த்தைகளுக்குள்ளே ஒரு அர்த்தம் சேர்கிறதோ அப்போ அது வாக்கு. அந்த வாக்கை தான் இனிமையாக இருக்கணும்னார் பாரதி. பைத்தியக்காரன் கூட பேசிக்கிட்டே தானங்க இருக்கான். ரோட்டில் பார்த்துருக்கீங்களா எத்தனை பைத்தியக்காரங்க? எங்களையே பல பேர் பைத்தியக்காரங்கன்னு தான் சொல்கிறான். மேடையில் பேசுகிறாரு, அவங்க கீழே பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே தான் இருக்கான். பேசுகிறதெல்லாம் வாக்காகாது. நான் ஆங்கில ஆசிரியன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சூட்சுமம் சொல்லித்தரேன். ஆங்கிலத்தில் ஸ்பீக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, SAY சே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. தமிழில் சொன்னால் பேசுவது சொல்லுவது, பேசுவது சொல்லுவது, இது ரெண்டும் வேற வேறையா ஒன்று தானா சார்? ஒன்று தானா வேற வேறையா சார்? வேற வேற தானம்மா. பேசுவது வேற, சொல்லுவது வேற. ஏன்னா எதுவுமே சொல்லாமல் நம்மளால் அரை மணி நேரம் கூட பேச முடியும். விளங்குதா என்ன சொல்கிறேன்னு? இல்லை, முடிஞ்ச வரைக்கும் நான் குழப்பிட்டேன்னா நீங்கள் ஒரு தெளிவு பெறுவீங்க, அதுக்காக தான்.